நம்ம இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்காக. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1979 மேக். அவர் கேட்டிருந்தது இந்த எலக்ட்ரா டைப் சீட்டு, இந்த ரியர் சீட் ஹோல்டர் இது, அப்புறம் இந்த 2 சைடு சாரி கார்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டி ஃப்ரண்ட் பம்பர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரிம்ஸ் கேட்டிருந்தாங்க. வெஹிக்கிளோட ஓவரால் அவுட்புட் தான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிள் வேணுனாலும் பெட்ரோல் இல்லைனாலும் இப்படி பெடல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளோட இன்வாய்ஸ் காப்பி. ஸோ நம்மளோட கம்பெனிலேருந்து வரது. விண்டேஜ் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ட்ராஷாக ஓட்டக்கூடாது. ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். இஸ் தீபக். நம்ம இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்காக. ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை. ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து நம்ம எந்த ஊருக்கு அனுப்புகிறோம், என்ன பார்சல் மோட் எல்லாமே நம்ம காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம அதில் டெஸ்ட் ட்ரைவும் காமிச்சிருவோம், வெஹிக்கிளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிச்சிருவோம், டெலிவரி பார்சல் எப்படி அனுப்புகிறோம், எந்த ட்ராவல்ஸில் போடுறோம், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நிறையா பேர் வந்து எப்படி சேஃப்டியாக எங்களுக்கு வந்துருமா வெஹிக்கிள்ஸு, எப்படி எங்களுக்கு ரிசீவ் பண்ணுவோம், எங்களால் நேரில் வர முடியாத பட்சத்தில் எப்படி நீங்கள் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்றீங்க, புக்கெல்லாம் எப்படி பேக் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். நாங்கள் அப்புறமேட்டி வவுச்சர்ஸில் என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்றத முன்னக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன் டீட்டெயிலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1979 மேக். கஸ்டமர் வந்து அப்ராடில் இருந்திருக்காங்க. என்னை வந்து ஆன்லைனில் பார்த்துட்டு வெஹிக்கிள் வந்து எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி வேணும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஒரிஜினல் பெயிண்டிங்கில் அவர் கேட்டிருந்தது இந்த எலக்ட்ரா டைப் சீட்டு, இந்த ரியர் சீட் ஹோல்டர் இது, அப்புறம் இந்த 2 சைடு சாரி கார்டு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டி ஃப்ரண்ட் பம்பர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ரிம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து கேட்டது. மற்றபடி வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டாண்டர்டு தான் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதே மாதிரி அவங்களோட நீடுக்கு தகுந்தாப்புல வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியாச்சு. இன்ஜின் ஒர்க் பார்த்தாச்சு, பேப்பர் கரெக்ஷன்ஸ் பார்த்தாச்சு, பேப்பரில் எஃப்சி இன்சூரன்ஸ் இதில் பேப்பர்ஸ்லாம் பெண்டிங் இருந்துச்சு, அவரோட பேரில் எல்லாமே பண்ணி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வெஹிக்கிள் அவர் பேரில் தான் இருக்குது. 1979 மாடல், எஃப்சி வந்து 28 வரைக்கும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இன்சூரன்ஸ் பண்ணியாச்சு, பேட்லாக் ஏற்றியாச்சு. வெஹிக்கிள் பேட்லாக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் எஃப்சி ஆகும். ஸோ அது இப்போ ஆன்லைனில் ஏற்றியாச்சு. அப்புறம் நம்ம க்ரீன் டாக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியாச்சு, பொல்யூஷன் போட்டாச்சு, நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துட்டோம். ஆல் இன் ஒன் பேக்கேஜ். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்தியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம், பேப்பர்ஸ் ரெஸ்டரேஷன் அந்த ஒர்க்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லலை. இப்போ நம்ம ப்ராப்பராக இவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக எல்லாமே A to Z கேட்டனால ஸோ அவரோட நீடுக்காக அவர் திருப்திப்படுத்துகிற மாதிரி எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்கிறேன், என்னன்னு கேட்டுக்கோங்க. இது வந்து 1979 மேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிம்ஸ் எல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே க்ரோம் பண்ணியாச்சு. நான் டீட்டெயிலாக ஃபுல்லாக எல்லாமே தனித்தனியாக ஃபோட்டோஸ்லையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபுல்லாக க்ரோம் எல்லாமே க்ரோம் பிளேட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸ்போக்ஸ் மனக்கிட்டு க்ரோம் பண்ணியாச்சு. அப்புறம் டயர்ஸ் பாருங்கள், புது டயர்ஸ் தான். டயர்ஸ் வந்து ஃபுல்லாக புது டயர்ஸ் தான். அதே மாதிரி மட்கார்ட் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே நார்மல் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக சாலிட் பிளாக் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமே மீட்டர்ஸ் பாருங்கள், வெஹிக்கிள் எடுத்து வெறும் 24 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டிக்கும் இன்ஜின் ரன் பண்ணி. அதுக்கப்புறமே மீட்டர்ஸ், சாவி சுவிட்சு, அப்புறம் அவர் வந்து ஹேண்டில் பார் வந்து ஓல்டு ஹேண்டில் பார் கேட்டாங்க. ஸோ அதுக்காக அவங்க இந்த ஆக்சுவலி 79 மாடலில் பார்த்தீங்கன்னா லிவர்ஸ்லாம் ஓல்டு லிவர்ஸ் வேணும். அவர் அது வேணாம், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றனால ஒரு ஒரிஜினல் லிவர்ஸில் க்ரோம் பிளேட்டிங் கேட்டிருந்தாங்க, அது போட்டாச்சு. ஸோ மவுண்ட்டு, வயரிங் கிட் எல்லாமே பக்காவாக பண்ணியாச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு, ஹேண்ட் ட்ரான் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. இந்த லைன்ஸ் எல்லாமே ஹேண்ட் ட்ரான் தான். ஸோ இது ஃபுல்லாமே கையில் வரைஞ்சது. ஓல்டு பேடு வந்துடும் இந்த வெஹிக்கிளுக்கு. சீட்ஸ் பார்த்துக்கோங்க, நல்ல எலக்ட்ரா சீட்ஸ், இதெல்லாம் எலக்ட்ராக்கு வர்றது தான். அப்புறம் பிளேட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம் பாருங்கள். ஃபுல்லாமே பிளேட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி பாலிஷ்லாம் போட்டாச்சு. இப்போ பார்சல் ரெடி. ஒரு ரப்பர் கிட்ஸ் எல்லாமே புதுசு தான். ரப்பர் கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லா ரப்பருமே புதுசாக தான் போட்டிருக்கோம். இந்த ரப்பர் எல்லா ரப்பருமே கம்ப்ளீட்டாக உள்ள எல்லா ரப்பர் கிட், வயரிங் கிட், கேபிள் கிட் எல்லாமே, அப்புறம் பார்க் லைட் அசம்பிளி, ஹெட்லைட் அசம்பிளி எல்லாமே புதுசு தான். ரியர் சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைட் டோர் சொல்லணும். சைட் டோர், ஏர் ஃபில்டர் பாக்ஸ் எல்லாம் போட்டாச்சு, பெயிண்ட் பண்ணியாச்சு. இது ஒரிஜினல் ஸ்டிக்கர்ஸ் தான். இது வந்து ஒரிஜினல் ஸ்டிக்கர். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரியர் டயரும் புதுசாக தான் போட்டிருக்கோம். ஃபுல் டயரு, எக்ஸாஸ்ட்டும் புதுசு தான். ஃபுல்லாக க்ரோம் பண்ணியாச்சு. அப்புறம் டயர்ஸ், ரிம்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். நம்பர் பிளேட் எல்லாமே போட்டாச்சு. அப்புறம் ஃப்ரண்ட் பம்பர் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் யூனிக்கான பம்பர், இந்த பம்பர். ஸோ இந்த பம்பர், ஹார்ன் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே காமிச்சிட்டோம். இப்போ நான் இந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வெஹிக்கிளோட இன்ஜின் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்றது மட்டும் பாருங்கள். இன்ஜினோட தம்ப் உங்களுக்கு தெரியும். ஆன் ஆஃப் இக்னிஷன் ஸ்விட்ச் வேலை செய்யும் இந்த வெஹிக்கிளில். சாவி போட்டுட்டு
ஐட்லிங் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஹார்ன், ஹெட்லைட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதே மாதிரி கரண்ட் சார்ஜ் ஆகிறதையும் பாருங்க. நம்ம எல்லாமே வயரிங் கிட்லாம் லேட்டஸ்ட் போட்டு சார்ஜ் ஆகும். அதே மாதிரி லைட் போட்டாலும் சார்ஜ் ஆகும். எல்லா மீட்டர்ஸ் எல்லாமே ரன் தான். நம்ம இப்போ எல்லாத்துக்குமே சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஏசிடிசி காயில்ஸ் தான் போட்டு பக்கா ப்ராப்பர் வயரிங் பண்ணிடுறோம். ஏன்னா அதில் தான் ரெக்டிஃபயர்ஸ்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி உங்களுக்கு சார்ஜ் ஆகும், நிறைய டிஸ்சார்ஜ் ஆகாமல் ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபியூஸ் அடிக்கடி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எல்லாமே லேட்டஸ்ட்டாக பண்ணிடுறது. உங்களுக்கு வயரிங் சார்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் எல்லாமே ப்ராப்பராக சீல்டு பண்ணிடுறோம் வயரிங் எல்லாமே. ஸோ ரொம்ப ஜென்யூனான எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைட் கிளச் கேஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக இது பண்ணியாச்சு. அப்புறம் இது வந்து ப்ராப்பர் 1979 மேக் தான். 1979 வந்து கஸ்டமர் வந்து இவர் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும், என்னால் போய் வந்து ஓல்டு அப்லாம் போய் மாற்ற முடியாது, எதுவும் இதுக்கு போக முடியாது, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதனால் எனக்கு வந்து ஓல்டு சீரீஸில் அதாவது ஓல்டு லிவர் செட்ஸாக இருக்கட்டும், ஓல்டு வீல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. ஸோ இதே இது வேறு யாருக்கும் இந்த வெஹிக்கிள் இந்த மாதிரி ஒரு 1979 எனக்கு ஓல்டு ரிம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக அது மாதிரி பண்ணி தரலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் வெஹிக்கிள்ஸ் வேணும்னா நாங்கள் வந்து ஆன் ப்ரீ புக்கிங் பேசிஸில் நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். உங்கள் வீட்டுக்கு நாங்களே டெலிவரி கொடுத்துட்றோம். நீங்கள் எதுவும் அலையணுன்ற அவசியமே இருக்காது. நீங்கள் எங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் எங்களுக்கு பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் தாராளமாக உங்கள் வீடு வரைக்கும் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இப்போ இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் மாதிரியும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த வெஹிக்கிளை வந்து பார்சல் ஏற்றுறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் பண்ணலாம். நம்ம இப்போ இந்த வெஹிக்கிள் தான் வந்து இது கொடுக்க போகிறோம், டெலிவரி கொடுக்க போகிறோம். இப்போ பார்சல் போட தான் போயிட்டுருக்கோம். ஸோ வெஹிக்கிளோட ஓவரால் அவுட்புட் தான் ஃபைனல் ரிசல்ட். அப்படியே போய் வெஹிக்கிளை மட்டும் பார்சல் வச்சுட்டோன்னா கஸ்டமர் எடுத்து அவங்க பாட்டு ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பாலிஷ் போட்டாச்சு. ஸோ எல்லாமே பக்கா. சின்னதாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் நம்மளே போய் வச்சிடலாங்க. ஹாப்பியாக எவ்ரி ஒன் செலிப்ரேட் தீபாவளி சேஃப் மேனர். நம்மளும் அப்படியே வெஹிக்கிள் டெலிவரி முடிச்சுட்டு ஒரு சின்ன லீவ் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஆஃப்டர் தீபாவளி திருப்பி வில் பி பேக் டு ஒர்க். கைஸ் இப்போ நம்ம இந்த லூனாவை தான் சும்மா அப்படியே ஒரு டெலிவரிக்காக போய் கொடுக்க போகிறோம். ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வெஹிக்கிளை பார்சல் வைக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வெஹிக்கிள் வேணுனாலும் பெட்ரோல் இல்லைனாலும் இப்படி பெடல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ வெஹிக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைக்கிள் மாதிரி இருக்குது. சைக்கிள்லாம் ஓட்டி பல வருஷமாச்சு. நல்லா பிக்கப் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஃபன் ரைட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளை இப்போ நம்ம பார்சல் வச்சுருக்கிறோம். இந்த வெஹிக்கிள் பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வேணுனாலும் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எடுத்து தரோம். ஓகே, தேங்க்யூ, பாய். கைஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 2 வெஹிக்கிளை தான் நம்ம பார்சல் பண்ண போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு என்னென்ன ஒரிஜினல் புக் கொடுத்துருவோம் பார்சலுக்கு, அவங்களோட வீட்டுக்கே டேரெக்டாக பார்சல் போகிற மாதிரி ஒரிஜினல் புக், நம்மளோட இன்வாய்ஸ் காப்பி, நம்ம கம்பெனிலேருந்து வர இன்வாய்ஸ் காப்பி, அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வருதுன்னு நான் எல்லா டீட்டெயில்ஸும் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரிஜினல் புக்கு வந்துடும். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு ஒரிஜினல் புக்கு, அதுக்கப்புறமேட்டி இது வந்து நம்மளோட இன்வாய்ஸ் காப்பி. ஸோ நம்மளோட கம்பெனிலேருந்து வரது. இதில் வந்து என்னென்ன வரும்னா ஸோ அண்ட் ஸோ ரெசிடென்ட் வந்துடும். ஸோ அதில் வந்து அவங்களோட எக்ஸாக்டான ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸ் வந்துடும். ஐ ஹவ் டேக்கன் த டெலிவரி ஆஃப் வெஹிக்கிள்னு போட்டு என்ஃபீல்ட்னா என்ஃபீல்ட், லூனானா லூனா அந்த கம்பெனியோடது, மாடல் பேர் வந்துடும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சேஸ் நம்பர் அண்ட் என்ஜின் நம்பர் வந்துடும். அப்புறமேட்டி இன் பர்ஃபெக்ட் ரன்னிங் கண்டிஷன் ஃபார்ம் ஜனனி மோட்டார்ஸ்.
ரெசிடென்ட் ஆஃப் எங்களோட அட்ரஸ் வந்துடும் அண்ட் டேட் வந்துடும் நாங்கள் என்னைக்கு பார்சல் பண்ணணும். அண்ட் நவ் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் டிராஃபிக் liabilities இன்க்ளூடிங் சலான்ஸ், கோர்ட் ப்ரொசீடிங்ஸ், தெஃப்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எனி அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இது மாதிரி நாங்கள் போட்டு நான் உங்களுக்கு என்னோட சைன், உங்களோட சிக்னேச்சர், வாங்குறவங்களோட சிக்னேச்சர் வாங்கி உங்களோட இதெல்லாம் போட்டு நான் உங்களுக்கு பக்காவாக ஒரு பேப்பர் எங்களோட பில் கொடுத்துருவோம். இதில் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்க, அது வந்து எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்ன்றது அதுவும் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமேட்டு கீழேயே எங்களோட QR ஸ்கேனர் இருக்குது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களோட லிங்க் வந்துடும். நாங்கள் சோஷியல் மீடியாவில் என்னென்னலாம் இருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த இதில் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து நான் நிறையா பேருக்கு வந்து வெஹிக்கிள்ஸ் நம்ம டெலிவரி கொடுக்கும் போது அவங்க வந்து சில பேர் வந்து புதுசாக ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து வெளியில் கொடுத்து பண்ணுறாங்க. இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்ட்டையோ கொடுத்து ஓட்டும் போது கொஞ்சம் ரேஷாக டிரைவ் பண்ணிட்டாங்கன்னா விண்டேஜ் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரேஷாக ஓட்டக்கூடாது. அதில் மிஸ்லேனியஸ் டேமேஜஸோ எது ஆனாலும் அது நீங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணுன்றதுக்காக நாங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு நாங்கள் கொடுத்துறோம். அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் என்னன்றது. Customers are asked to thoroughly check and drive the vehicle twice or thrice before finalizing it. Once it is finalized and settlement is done, there is no refund or taking back of vehicle at any cost. Any modifications to be made according to your taste and needs has to be intimated prior. இப்போ இவர் வந்து கஸ்டமர் வந்து கேட்டது, எனக்கு வந்து வெஹிக்கிள் பார்த்துட்டு இந்த வெஹிக்கிளில் எனக்கு இந்த பம்பர் வேணும், இந்த சீட் வேணும், இந்த மாதிரி ஹேண்டில் பார் வேணும்னு கேட்டதுக்காக அவங்களோட ப்ரியராக முன்னாடியே சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எங்கள்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணிடுவோம். இல்லை அடிஷ்னலாக வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வெளியில் பர்ச்சேஸ் பண்ணி லேபர் இல்லாமல் நம்ம பண்ணி தரலாம். ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டி நோ ஆல்ட்ரேஷன்ஸ் கேன் பி மேட் ஆஃப்டர் ஹேண்டிங் ஓவர் த வெஹிக்கிள் and anything which needs to be done or modified will be done only on additional cost. All the vehicles are completely examined from our end and no return or any other obligations will be accepted at any means. So இது எதுக்காகனா எனக்கு வந்து ஒரு 2 இன்சிடென்ட் ஆனிச்சு. என்ன ரீசன் சொல்றேன், ஏன்னா வெஹிக்கிள்ஸை வந்து அவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரியாம அவங்க ஓட்டிட்டு அதுல சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஐ வாஸ் ரெடி டு அட்டெண்ட் த கம்ப்ளைண்ட். பட் ஆனால் அவங்க வந்துட்டு அதில் இது பண்ணணும் அடிஷ்னலாக சேஞ்சஸ் ஆகும் போது அது வந்து இட்ஸ் நாட் அண்ட் ஹெல்த்தி இது. அதனால தான் நான் வந்து இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு நான் ப்ராப்பராக எப்படி ஒரு ஷோரூமில் வெஹிக்கிள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்களோ அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி எனக்கும் சேஃப்டின்றதுனால நாங்கள் அந்த டேர்ம்ஸில் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லதுன்றதுனால தான் இது பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ்லாம் ப்ரீ புக்கிங் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை வந்து டெலிவரி கொடுக்க போகிறேன், கஸ்டமர்ஸும் வந்து ஹாப்பியாக ரிசீவ் பண்ணிடுவாங்க. ஸோ பார்சல் ஆகும்போது அந்த வீடியோவும் போடுறேன். முடிஞ்சால் ஐ ஹவ் ஆஸ்க்ட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் டு சென்ட் சம் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அவங்க ரிசீவ் பண்ண உடனே எடுத்ததுக்கு. இஃப் பாசிபிள் ஐ ட்ரை டு போஸ்ட் தட் ஆல்சோ. அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னா ஐ எம் சாரி ஃபார் தட். ஸோ அண்ட் தட்ஸ் இட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து தீபாவளி இஸ் கம்மிங். ஸோ ரொம்ப சேஃபாக எல்லாரும் தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி தீபாவளி and thanks for watching. Thanks for all your support. Thank you. Bye.